டச்சுக்காரர்களின் கட்டடக்கலை மற்றும் பாரம்பரியத்தை 250 ஆண்டுகளாக தாங்கி நிற்கும் நாகை தூய பேதுரு ஆலயம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நாகை செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, இந்த கள விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட கிபி 1774 ஆண்டு கட்டப்பட்ட அந்த 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த நாகை தூய பேதுரு ஆலயமானது தற்பொழுது பழமை மாறாமல் ஏற்கனவே உள்ள கட்டமைப்போடு புதுப்பித்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தற்போது பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்டு வரும் இந்த ஆலயத்தோட அந்த திறப்பு விழாவானது தற்போது 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த தச்சுக்காரர்களின் பாரம்பரிய கலைநயத்தை எடுத்துரைக்கும் வகையில் அவர்களுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றும் விதமாக தற்போது இந்த பணியானது ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு இங்கு நடைபெற்று வரும் பணியை காண்பதற்காக ஏராளமானோர் இங்கு குவிந்துள்ளார்கள். இது குறித்து நேரடியாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கலை எப்படி மீட்டு எடுத்திருக்கீங்க? இது மூலியமா யாரெல்லாம் பயன்படுவாங்க? கலை டச்சுக்காரர்களுடைய கலை ஒரு வரலாற்று நினைவு, நம்மளுடைய வரலாற்று நினைவு. நம்மளுடைய நாகப்பட்டினத்திலே இந்த வரலாறு இருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெருமைதான். இந்த வரலாற்றின் வழியாக நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்வை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது, அதை மீட்டெடுக்க முடிகிறது. இந்த ஆலயத்தின் வழியாக சமுதாய பணி மற்றும் கல்வி பணி, இறைப்பணி அனைத்தும் இந்த ஆலயத்திலே நடைபெற்றிருக்கிறது. இது அனைத்து இந்த வரலாற்றையும் நாங்கள் மீண்டும் எடுத்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம், மீட்டு எடுத்திருக்கிறோம். இங்க கலைநயமிக்க மிக்க டச் எழுத்துக்கள் எல்லாம் உண்டு. இந்த டச் எழுத்துக்கள் வழியாக பண்டைய காலம் நம்மளுடைய வரலாறு எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் இந்த ஆலயத்தின் வழியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் வழியாகவே தெரிகிறது. கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த இடத்தோட அனைத்து அமைப்புகளுமே தற்போது தத்ரூபமாக ஏற்கனவே இருந்த அந்த நினைவு தூண்கள், நினைவு சின்னங்கள் என தேக்கு மரத்தால் ஆன அந்த நாற்காலிகள் உட்பட அனைத்துமே பழமை மாறாமல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கட்டிடக்கலையில் சுட்ட செங்கல், அதாவது சூரிய ஒளியினால் கிடைத்த சுட்ட செங்கல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோயில் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுவது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.